ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் மினி சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ மினி சாக்லேட் சிப் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் 150 கிராம் அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மெல்ட் பண்ணுறது நீங்கள் ஓவன்லேயும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் ஓவனில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். ஓகே, உங்கள் மிக்சிங் பவுல் சப்போஸ் ஒரு ஓவன் சேஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அதிலே பட்டர் இது மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஓவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கூட நான் 130 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறேன். 50 கிராம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். பவுடர் சுகர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற கிரானுலேட்டட் சுகரையே மிக்சியில் இல்லை பிளெண்டரில் மசிய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இன்னும் 50 கிராம் ப்ரௌன் சுகர், இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சாக்லேட் நல்லா கூயியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 180 கிராம் நீங்கள் டோட்டலாக ப்ரௌன் சுகராகவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கூயினஸ் வேணாம், ஃபுல்லாகவே க்ரன்ச்சினஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் பவுடர் சுகர் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த சுகரோட மொத்த இது 180 கிராம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இதை நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட்டர்லாம் தேவையில்லை, இந்த ஹேண்ட் விஸ்கே போதும். ஜஸ்ட்டு இந்த சுகரு, இந்த ப்ரௌன் சுகரு, பவுடர் சுகர் உள்ளே டிசால்வ் ஆனால் போதும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம எக்கு, ஓகேங்களா, 2 எக் ஒயிட்டு 1 எக் யோக் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது ஒரு எக்கை மொத்தமாக உடச்சி ஊற்றிடுங்க. இன்னொரு எக்கில் ஒயிட்டை மட்டும் எடுத்து அதில் போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு எக் ஒயிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எக்லெஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்குக்கு பதில் நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர்னு விற்கும். ஓகேங்களா, எசன்ஸ் மார்ட்டில் கேட்டாலும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரும் கிடைக்கும், ஃப்ளாக்ஸ் சீட் கிடைக்கும். இன்கேஸ் ஃப்ளாக்ஸ் சீட் கிடச்சிதுன்னா அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எக்கை நான் இதில் பீட் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் எக்கில் வெறும் எக் ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு எக் ஒயிட் மட்டும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ப்ளஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் 280 கிராம் நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். இதை நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இது கூட இதை நல்லா இந்த பேட்டரில், அதாவது அந்த எக் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த எக்கு பட்டர்லாம் போட்ட அந்த இதில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் இதனோட கலர் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலன்னா இந்த கலர் நமக்கு வராது, அந்த ப்ரௌனிஷ் கலர் வராது. ப்ரௌன் சுகர் மெயினாக நமக்கு அந்த கூய், அந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரௌன் சுகர். இப்போது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சாக்கோச்சிப் குக்கீஸ், டார்க் சாக்கோச்சிப் குக்கீஸ் ஆட் பண்ணுறோம். இது எவ்வளோ ஆட் பண்ணுறதுனா இது நான் 1/3 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாகவோ கம்மியாகவோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 1/3 கப் சாக்கோ சிப்ஸ், டார்க் சாக்கோ சிப்ஸ் அப்படின்னு கேளுங்க. ஓகேங்களா, 3 ஆக்சுவலாக சாக்கோ சிப்ஸில் நிறைய இருக்குது. அதாவது டார்க்கு, ஒயிட்டு, மில்க்கு, அப்புறம் ஒயிட் டார்க்கு சேர்ந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கேட்கும்போது டார்க் சாக்கோ சிப்ஸ் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க.
இப்போது இந்த பேட்டரை வந்து இந்த குக்கி பேட்டரை நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் அப்புறம் நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணுற அந்த கண்ட்ரோல் வந்து வராது. ஓகே, இப்போது ஹோல்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த எண்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேலன்ஸ் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது பேக்கிங் ட்ரே. ஓகேங்களா, நார்மலாக இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இது நான் வெளியில் வாங்கினது. நீங்கள் ஓவன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கிங் ட்ரே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லைனா பெரிய ட்ரே வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டு சைஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் ஓவனுடைய சைஸை பொறுத்து. ஓகேவா, ரொம்ப பெருசாக வாங்காதீங்க ஓவனுக்குள்ளே போகிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி டிப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அப்படியே ஒரு இது பிரிஞ்சு அப்படியே விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா வரும். டிப்பு அப்படி கூராக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விரல் வச்சு அந்த டிப்பை மட்டும் லைட்டாக அமைக்கி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி இதுவும் இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சின்னதாக போடுறதுனால என்ன அப்படின்னா டைமிங் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ சின்னதாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் இதுவாகும். இதை வந்து நம்ம 160 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 10 to 12 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இதை விட சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா, இன்னும் சின்னதாக போட்டிங்கன்னா 8 மினிட்ஸ் போதும். உங்களுடைய இதை பொறுத்து தான். நான் இதிலே வந்து 3 டைப் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ட்ராப்பிங் மெத்தட் மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எண்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி உங்கள் கையில் டச் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கையில் வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஜஸ்ட்டு மேலே டிப்பெல்லாம் வந்து இப்படி இது பண்ணி விடுங்க. ஓகேவா, கேப் வேணும்னா இது பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு வந்து கையில் ஒட்டாமல் தான் இருக்குது என்னுடைய பேட்டர். ஏன் வந்து உங்களது ஒட்டுமா அப்போ டிஃப்ரெண்ட் ஆகுமானா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற எக் சைஸ் இருக்குது, அப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டரோட குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நமக்கு இதுவாகும். ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு இதை விட ஹார்டாக கூட வரலாம். ஓகேவா, ஸோ ஹார்டாக வந்துச்சுன்னா இது தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, நீங்கள் ஹார்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொடும்போதே தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு. அப்படின்னா மில்க்கு யூஸ் பண்ணுங்கள். மில்க்கு தான் வந்து குக்கிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 12 மினிட்ஸ் to 13 மினிட்ஸ், ஏன்னா இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, நான் 12 to 13 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு என்னோடய பேட்டர். ஓகேவா, ஸோ ட்ரை ஆனவுடனே நம்ம கையில் கூட எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுன்னே வாங்க. ஓகேவா, இது மாதிரி நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இது ஃபுல் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் பேட்சில் வைக்க மறந்துட்டேன். ஓகே, மேலே வந்து கம்பல்சரி வந்து சாக்லேட் சிப்ஸ் வைங்க. சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம உள்ளேயே போட்டிருக்கோம், ஓகே தான். பட் வந்து சிலது வந்து வெளியில் தெரியாமல் அப்படியே மேலே ப்ளெயினாக இருந்ததுன்னா அந்தந்த இதில் மட்டும் நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வந்து இது மாதிரி வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் பேக்கிங் ட்ரே வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் 14 மினிட்ஸோ இல்லை ஒரு 15, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் 12 மினிட்ஸ் வந்து நான் பேக்கிங் வைக்கிறேன், நான் சொல்கிறது குக்கீஸ்க்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மினிட்ஸு கழித்து திரும்ப வந்து ட்ரேவை இப்படி உல்ட்டாவாக திருப்பி ஒரு 6 மினிட்ஸ் வைங்க. ஏன்னா ஹீட் வந்து ஒரு பக்கம் அந்த இன்னரில் வந்து நல்லா ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் இதை விட அது குயிக்காக பேக் ஆகும். ஸோ அதனால் ஒரு 6 மினிட்ஸ் கழித்து இதை ஜஸ்ட்டு திருப்பிட்டு இமிடியேட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஓவனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, குக்கீஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆனோன்னா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா டக்குன்னெலாம் ஷ்ரிங்க் ஆகாது, அதனால் நீங்கள் பயப்படாமல் ஓப்பன் பண்ணி உல்ட்டாவாக திருப்பி வச்சுட்டு அகெயின் 6 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஓகே, இப்போ இதையும் நான் வந்து ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது குக்கீஸ் வந்து பேக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக் ஆகிடுச்சான்றதை எப்படி தெரியும்னா அந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து இதுவாகிடுச்சின்னு அர்த்தம், பேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ இது அப்படியே ஓரமாக நல்லா கூல் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்த பேட்ச் இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப கரெக்டாக ஈவனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு மினி மில்க் குக்கீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் கையில் ஒட்டாமல் உங்களோட பேட்டர் இருந்துச்சுன்னா. ஓகேவா, மோஸ்ட்லி என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஒட்டாது. இன்கேஸ் வந்து நீங்கள் சப்போஸ் மைதா கம்மியாக போட்டிங்க, இல்லை ஏதோ ஒரு இதனால் உங்களுக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ராப் மெத்தடே போயிடுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து ஷேப்பாக தான் வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய குக்கி டோவை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஏன்னா பட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, பட்டர் இருக்குச்சுன்னா டோ வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி கையில் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பட் வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்போவுமே ட்ராப் மெத்தட் தான், அதுதான் கரெக்டான இது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது. வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சிப்ஸை வச்சிடலாம். இது ரொம்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சாக்லேட் சிப் குக்கீஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மில்கெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க, இல்லை வந்து நம்ம சாக்லேட் சாஸு சாக்லேட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்குது இல்லையா, அதெல்லாம் மேலே வந்து இது பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி கொடுக்கலாம், மில்கில் கூட போட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நான் வந்து அகெயின் ஒரு 12 to 13 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன், சேம் ப்ரீ ஹீட்டர் ஓவனில். ஸோ இப்போ இந்த பேட்சும் வந்து பேக் ஆகிடுச்சு. நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்மளுடைய குக்கி ஜார்லேயோ நீங்கள் எதில் மாற்றுறீங்களோ மாற்றிக்கலாம். பட் நல்லா ஃபுல்லாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் குக்கி ஜார்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சூட்டோடு எடுத்து பண்ணாதீங்க. ஓகேங்களா, அப்புறமா குக்கீஸ் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஓகே, இப்போது இது நல்லா வந்து மொத்தம் 3 பேட்சும் நல்லா வந்து கூல் ஆகட்டும். ஸோ இப்போ எல்லா குக்கீஸையும் ஒரு ட்ரேயில் நல்லா சேர்த்துட்டேன். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நான் குக்கி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் சிப் குக்கீஸை நான் வந்து பிளேட்டர்லேயும் ஒரு ஜார்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண தான் வந்து நல்லா வந்து பர்ஃபெக்ஷனாக வரும். ஓகேங்களா, நார்மலாகவே எல்லா இதுலேயுமே வந்து ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு விடாதீங்க. நீங்கள் வந்து நிஜமாக ஹோம் பேக்கர் ஆகணும், ஹோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணணுன்னா உடனே வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் என்னோடய இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக்ஸும் வந்து கொடுங்க என்னோடய இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.